இன்றைக்கி வள்ளியம்மை சமையலில் நாங்கள் பார்க்க இருக்கிறது பிரெட்டில் பிட்ஸா செய்கிறது. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்குறேன். வெங்காயம், தக்காளி, ஒலிவ், குடமிளகாய் 3 கலர்லையும் எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கு. பிரெட் தேவையான அளவு, பிட்ஸா செய்கிற சோஸ், பட்டர், வெட்டு மிளகாய்த்தூள், சீஸ். இப்போ பாருங்க, நான் ஒரு 2 பிரெட்டில் செய்து காட்டுறேன். நீங்கள் பிறகு செய்யலாம். அவன் ஒன்றும் தேவையில்லை. அடுப்பை நல்லா குறைய விடுங்க. விட்டுட்டு முதல் ஒரு சைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பட்டர் பூசிட்டு இங்கே பாருங்கள், இதில் எப்படி வையுங்க. சின்னதாக தான் அடுப்பு எரியுது. எண்ணெய் ஒன்றுக்கும் பூசிட்டு அதே இதில் வையுங்க. இப்போ இது கொஞ்சம் சூடான உடனே இதை மற்ற பக்கம் மாற்றிட்டு அதுக்கு மேலே தான் செய்ய போகிறோம். இந்த பட்டர் பூசின இடத்துக்கு இது கொஞ்சம் நேரம் இப்போ இதாகட்டும், பட்டர் சேரட்டும். பிரெட் வந்து ஒரு பக்கம் சூடாகிடுது. அதை இப்போ மாற்றுறேன். இப்படி மாற்றிட்டு இந்த பிட்ஸா சோஸில் முதல் அப்படி எல்லா இடம் பரவரமாகி விடுங்க. விட்டுட்டு அதை சரியாக பூசுப்படாட்டி ஒரு கத்தியால் பூசி விடணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையான பிட்ஸா விட டேஸ்ட்டாக இருந்தது நான் அதை செய்து கொடுக்க. இங்கே பாருங்கள், இப்படி எல்லா இடம் பூசிட்டு நல்ல சின்ன அடுப்பை வைக்கணும். கூட அடுப்பு வச்சிடாதீங்க. இப்போ பாருங்க, எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அப்படி பரவலாம். வெங்காயம் முதல் அடுத்தது இந்த இதில் இது எல்லா கலர்லையும் போடுங்க. குடமிளகாய், இதுக்கும் வெங்காயம், அப்புறம் அப்படியே இந்த ஒலிவ் விதை போடுங்க. போட்டுட்டு கடைசியாக தக்காளியை போடுங்க. உங்களை மேஷ்ரூம் விரும்பினா போடலாம், இன்னெண்டாலும் போடலாம். கொஞ்சம் அவிகிறது. நான் இவ்வளோ தான் போடுறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த சீஸை போடுங்க. சீஸ் உருகி கொண்டு அப்படியே வர அப்புறம் ஆஃப் பண்ணால் சரி. நல்லா அளவாக ப்ரெட்டு நல்லா சூடாகி நல்லா வரும். கிறிஸ்பியாக இருக்கும் ப்ரெட் கீழே. இது பாருங்கள், இப்படி போட்டுட்டு கொஞ்சம் உரைப்புக்கு கொஞ்சம் இந்த இதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் போட்டு விடுங்க. போட்டுட்டு என்னென்னா ஒரு இதை அடுப்பை மூடி விடணும். இப்படி மூடி விடுங்க. அப்படி சின்னதாக அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரத்தால் இப்படி வருமே. இப்போ நான் ஒரு 7 நிமிஷம் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். 6 நிமிஷத்துக்கு மேலே எப்படி உருகி இருக்குன்னு பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே அடுப்பு இவ்வளோத்தில் தான் எரியுது பாருங்க. அடுப்பு எரிகிற அளவு இதுக்கு இப்படி வச்சா தான் இப்படி வருது. நல்ல டேஸ்டான, காசு கொடுத்து வேண்ட தேவையில்லை. இப்படி செய்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அழகான பிட்ஸா. அப்புறம் வட்டி காட்டுறேன். அப்படியே இங்கே பாருங்க, மரக்கறியும் எல்லாம் சீஸ் எல்லாம் சேர்ந்ததாவது இப்படி செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. இப்படி பாருங்க, இப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்டான பிட்ஸா ரெடி பாருங்க.